பிரைஸ்லாடுமா. பிரைஸ்லாட்பா. அன்னைக்கு தவக்கால சிந்தனையில நம்ம வந்து 4வது நாள்ல ஒரு வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க போறோம். நீதிமொழிகள் 11:17 என்ன சொல்லு தெரியுமா உனக்கு? தெரியுமே. தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான் அப்படின்னு ஏசப்பா எழுதி வச்சிருக்கான். சரி, ஓகே. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை வந்து தயை. சொல்லு பார்க்கலாம். தயை. தயை, மேர்சிஃபுல். அப்போ தயை உள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் ஒவ்வொருவரும் தயை உள்ளவர்களாய், அதாவது மேர்சிஃபுல், கைண்ட்னஸ் அப்படின்னு ஆங்கில வார்த்தைகள் சொல்லுகிறது. நாம மற்றவர்கள் மேல தயை உள்ளவர்களா இருக்கணும். இட் மீன்ஸ் அவர்கள் மேல நம்ம என்ன செய்யணும்? பரிதாபப்படணும். எந்தவித ஒரு நிபந்தனை இல்லாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வேதவாசனம் சொல்லுது இல்லையா? நம்ம பழைய ஏற்பாட்டுல கூட ஒரு கதையை பார்க்கிறோம் இல்லையா? தாவீது வந்து அந்த அபிகாயில் வீட்டுக்கு ஆட்களை அனுப்பி எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அபிகாயில் கணவன்கிட்ட கேட்கும் பொழுது அவன், தாவீது யாரு, அவனுக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு தன் மனதை கடினப்படுத்துகிறான். ஆனா அபிகாயில் வந்து சந்தோஷமா இந்த காரியத்தை துரிதமாய் ஹெல்ப் பண்றா. ஒரு தயவுள்ள ஒரு பெண்ணாய் ஞானமாய் நடந்து கொள்கிறாள். ஆனால் முடிவு அபிகாயில் தாவீதுக்கு மனைவியாய் ஒரு காலகட்டத்துல செல்கிறாள். அபிகாலுடைய கணவன் அவன் வந்து இறந்து போறான் இல்லையா? நாம ஃப்ரீயா இருக்கணும், விடுதலையா இருக்கணும் அப்படின்னா நாம சுயநலமாய் ஒரு கடின உள்ளத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. இவங்க யாரு, இவங்களுக்கு எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், இவங்க நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ணுவதனால நமக்கு என்ன நன்மை இருக்குது, என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கடின உள்ளத்தோடு நாம் நடந்து கொள்வோமெனில் இது நமக்கு ஆப்போசிட்டாவும் முடிஞ்சிடும். தேவன் நமக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு வசனம் சொல்லுது இல்லையா? தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராய் காணப்படுவேன். நாம தயவுள்ளவர்களா இருக்கும் பொழுது மாத்திரம்தான் தேவன் நமக்கு என்ன செய்வாங்க? சந்தோஷமாய் உதவி செய்வாங்க. சரியா? தேவன் சந்தோஷமா உதவி செய்வாங்க. தேவன் நம்ம மேல இறக்கப்படுவாங்க, பரிதாபப்படுவாங்க. நாம் எப்படி மற்றவர்களுக்கு மற்றவருடைய பாவங்களை பாராமல், குற்றங்களை மாத்திரம் நாம பாராமல், அவங்களுக்கு ஒரு அன்கண்டிஷனல் நிபந்தனை இல்லாம ஹெல்ப் பண்ணும் பொழுது தேவன் நம்முடைய பாவங்களை பார்க்காமல் நிபந்தனை இல்லாம நமக்கு என்ன செய்வாங்க? நம்ம மேல தயை பாராட்டுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, தயவுள்ளவர்களா இருப்பாங்க. சரியா? இது நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மையா இருக்கும், நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதாவது மற்றவர்களுக்கு நாம் செய்கிற தயை நம்முடைய ஆத்மாவுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறார். சரியா? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவர் திரும்ப கொடுப்பார். நாம் மற்றவர்களுக்கு தயை பாராட்டும் பொழுது, மற்றவர்களுக்கு முன்பாக தயவுள்ளவர்களாக நடக்கும் பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுப்பாங்க.